கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே கொள்ளிடம் ஆற்றில் தரமற்ற முறையில் தடுப்பணைகள் கட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆதனூர் கிராமத்தில் கொள்ளிடம் ஆற்றில் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கீடு செய்து தடுப்பணைகள் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டது. இதனையடுத்து விடிய அரசு பணிகளை ஆமை வேகத்தில் செய்து வருகிறது. மேலும் தரமற்ற முறையில் அணையின் தரைத்தளம் போடப்படுகிறது. இதுகுறித்து முதல்வரின் தனிப்பிரிவில் அளிக்கப்பட்ட புகாரை விசாரிக்காமல் விடிய அரசு நிராகரித்துள்ளது. விடிய அரசு தடுப்பணையை விரைந்து முடித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்கள் பொற்பாதம் தொட்டு கேட்கின்றோம். ஏழைகளுக்கு இந்த செல்லால் பயன்படக்கூடியது என்று சொல்லி கொடுக்கும் மனுவை நிராகரிக்கிறார்கள். இதற்கு பிறகு எந்த ஒரு ஏழைக்கும் இந்த தொந்தரவு நடக்கக்கூடாது. சிஎம் சொல்லி வேலை பார்ப்பவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீங்க எந்த டிவியில் வேணும் என்றாலும் கொடுங்கள், எந்த கட்சிக்காரர் வேணும்னாலும் கூட்டு சொல்லுங்க. அந்த அதிகார அமைப்பு இல்லையா, நீங்க வச்ச ஆளு, நீங்க பார்த்த ஆளு. சரிதான், நான் ஒரு விவசாயி, நான் ஒரு சின்ன குடும்பம் இல்லைன்னா குளமிரட்டிலே அனுப்புறாங்க. கான்ட்ராக்ட்காரங்க எனக்கு குளமிரட்டிலே அனுப்புறாங்க. அந்த தயவு செஞ்சு அந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க. நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவிலில் சாலைகளில் மாடுகள் சுற்றித் திரிவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. காட்டுமன்னார்கோவில் நகரம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் அவ்வப்போது மாடுகள் விடப்படுவதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். அலட்சியத்துடன் செயல்படும் பேரூராட்சி நிர்வாகம் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை அப்புறப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி விசிக மாநாட்டுக்கு சென்றவர்கள் திரும்பி வருவதால் புவனகிரி பகுதியில் கடைகளை மூட போலீசார் கூறியுள்ளனர். போலீசாருக்கு தங்கள் திறமை மீது நம்பிக்கை இல்லையா அல்லது போதிய காவலர் இல்லாத பற்றாக்குறையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பணிகளுக்கு சென்றோர் மாலை நேரத்தில் வந்து பொருட்களை வாங்க வரும் நேரத்தில் கடைகளை மூட சொன்னதால் வருவாய் இழப்பு ஏற்படும் என வணிகர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். நாகை மாவட்டம் நாகூரை சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரையில் மீன்பிடிக்க சென்றபோது நடுக்கடலில் அவர்களது படகு ஓட்டையானதால் 24 மணி நேரம் கடலில் தத்தளித்தனர். இந்த நிலையில் அவர்களை நம்புத்தாளை பகுதியைச் சேர்ந்த சக மீனவர்கள் மீட்டு ஜெகதாப்பட்டினத்தில் பாதுகாப்பாக இறக்கிவிட்டு சென்றுள்ளனர். அந்த மீனவர்கள் 5 பேரும் ஜெகதாப்பட்டினத்திலிருந்து மற்றொரு படகில் கடல் வழியாக கோடியக்கரை வந்து சேர்ந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே முனியாண்டி கோவில் பிரியாணி திருவிழாவில் பக்தர்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது. வடக்கம்பட்டி ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவிலில் 89வது ஆண்டு பிரியாணி திருவிழா நடைபெற்றது. விழாவில் 20க்கும் மேற்பட்ட அண்டாக்களில் தயார் செய்யப்பட்ட பிரியாணி கருப்பசாமிக்கு படைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனையடுத்து பக்தர்களுக்கு அசைவ பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் தொடர் விடுமுறையொட்டி ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். சனீஸ்வர பகவான் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே நில தகராறில் பெண்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முருக்கன்குட்டை வட்டத்தைச் சேர்ந்த பிரகாசம் தனது விவசாய நிலத்தில் வீடு கட்டி குடும்பத்துடன் வசித்து வருகிறார். அவரது விவசாய நிலத்திற்கு பின்புறம் உள்ள செல்வராஜ், ராணி, அப்பு, அஜய் ஆகியோர் வரப்பு பாதைக்கு பதிலாக கார் செல்லும் அளவிற்கு பொது வழி கேட்டுள்ளனர். அதற்கு பிரகாசம் மறுத்ததால் அடியாட்கள் மூலம் அவரது குடும்பத்தினரை தாக்கி வீட்டின் சுற்றுச்சுவரை இடித்துள்ளனர். இதில் 2 பெண்கள் காயமடைந்த நிலையில் பிரகாசம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ஜேசிபி இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பாம்புக்கோவில் சந்தையில் உள்ள ரயில்வே கேட் தண்டவாளத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. வீரசிகாமணி, சேந்தமரம், சுரண்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த ரயில்வே கேட்டை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக ரயில்வே கேட் மூடப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூசத்தின் 9ஆம் நாள் திருவிழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடிகள் எடுத்தும் கிரிவல பாதையில் குவிந்தனர். மேலும் தைப்பூச திருவிழாவின் இறுதி நாளான நாளை மாலை தெப்பக்குளத்தில் தெப்ப தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொடி இறக்கப்பட்டு தைப்பூச திருவிழா நிறைவடைகிறது. நீலகிரியில் தொடர் விடுமுறை காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதமான காலநிலையில் பூத்திருக்கும் மலர்களை கண்டு ரசித்து புல் தரையில் அமர்ந்து விளையாடி குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி வனப்பகுதியில் உள்ள குளங்களில் வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து பறவைகள் கணக்கெடுக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை முடிந்த நிலையில் குளக்கரைகளில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் 30க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அனைத்து பறவைகளையும் தொலைநோக்கி கருவியுடன் புகைப்படம் எடுத்து பதிவு செய்தனர்.
கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்தவுடன் எத்தனை பறவைகள் உள்ளன என்பது குறித்தும் அரிய வகை பறவைகள் குறித்தும் வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்படும் என கணக்கெடுப்பு குழுவினர் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி அருகே நியாய விலைக்கடை விற்பனையாளரை கண்டித்து பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அணைக்கரை கோட்டாலம் கிராமத்தில் நியாய விலைக்கடையில் சரிவர பொருட்கள் விநியோகிப்பதில்லை என்றும் கடை விற்பனையாளர் காலம் தாழ்த்தி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து நீண்ட நேரமாகியும் ரேஷன் கடை திறக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டனர். இதுகுறித்து விடியா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் ஒவ்வொரு அரசு பேருந்து போக்குவரத்து பணிமனைகளிலும் 3 முதல் 5 பேருந்துகள் பழுதாகி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடிய அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் பேருந்துகளுக்கான உதிரி பாகங்கள் வாங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. உதிரி பாகங்கள் பற்றாக்குறையால் ஏராளமான பேருந்துகள் பழுதாகி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதனால் போதுமான பேருந்துகள் இயக்கப்படாததால் மக்கள் சிரமமடைந்துள்ளனர். இதுகுறித்து விடிய அரசின் போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே 1,30,00,000 ரூபாய் மதிப்பில் போடப்பட்ட தார் சாலை தரமற்று உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒய்யவந்தான் பகுதியில் 4 மாதங்களுக்கு முன்பு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போடப்பட்ட தார் சாலை சேதமடைந்தும் பிதுங்கியும் காணப்படுகிறது. முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தில் போடப்பட்ட சாலையே தரமற்று இருப்பதாக தெரிவித்துள்ள கிராம மக்கள் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கரூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்றவர்கள் மீது 2 நாட்களில் 84 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விடியா காவல்துறை நாடகமாடியுள்ளது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்றவர்கள் மீது 2 நாட்களில் 84 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 23 பெண்கள் உட்பட 84 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 959 மதுபாட்டில்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. விடியா அரசு பெயருக்கு நடவடிக்கை எடுப்பது போல் போலி தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தனியார் பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருத்தணியில் இருந்து ஆந்திர மாநிலம் நாகலாபுரம் நோக்கி அதிவேகமாக சென்ற பேருந்து நெமிலி பகுதியில் நேரெதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த தனியார் நிறுவன காவலாளி உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த பேருந்தில் பயணித்த 7 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது.